லைன்ஸில் இந்த பேராவில் இருக்கிற லைன்ஸ்லாம் நமக்கு பொறுத்துகளை கேட்டாலும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும். அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல், அதே கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள். தோல் வாள் அப்படி ரைமிங்கில் எடுத்துக்கோங்க. சொல்கிறது புரியுதா? கவிதைக்கு வாள், அறிவுக்கு தோல், அவ்வளோதாங்க. பாரதிதாசனை பற்றி பார்க்கலாம். இது நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் இங்கே எழுதி வச்சுருக்கேன். நூல்வெளி. நம்ம ஒரு பாடம் படிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு நுழையும் முன் படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பாடல் படிச்சிருங்க. கண்டிப்பாக பாடல் படித்து முடிச்சுனே அந்த பாடல் ஆசிரியர் யாருன்னு தெரியணும். அதை கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ஏன்னா பாடலை கொடுத்து பாடலாசிரியர் யாருன்னு கூட கேட்பாங்க. அடுத்து சொல்லும் பொருளும், இது பொறுத்துகளையோ இல்லை பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகளையோ கொடுத்துருவாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. இதில் நான் ஏன் இவ்வளோ டைம்ஸ் இது சொல்கிறேன்னா, இது 3ல் ஏதாவது ஒன்று கொடுத்து தமிழுக்கான பெயர்களை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த இளமைக்கு பால், உயர்விற்கு வானம், அறிவுக்கு தோல், கவிதைக்கு வாள், இந்தமாரி பொறுத்துகளை கேட்டாலும் கேட்பாங்க. அதுக்காக தான் இவ்வளோ கொஞ்சம் டீப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸ், நான் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன், தப்பை திருத்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு நூல்வெளி பார்ப்போம். இந்த இன்பத்தமிழ்ங்கிற பாடலை எழுதியவர் யாருன்னா பாரதிதாசன். பாரதிதாசனோட இயற்பெயர் என்னென்னா சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல், அதாவது இன்பத்தமிழ்ங்கிற பாடல், பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்கலாங்க. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன். பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலிலிருந்து தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ள பாடல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இன்பத்தமிழ்னு எழுதலாம். ஸோ நம்ம இப்போ பாரதிதாசனை பற்றி பார்க்கலாம். பாரதிதாசனோட இயற்பெயர்னு உங்களுக்கு தெரியும், சுப்புரத்தினம். பாரதியார் கவிதைகள் மேலே உள்ள பற்றோட காரணமாக அவர் என்ன பண்ணார், தன்னோட பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கிட்டார். அவர் தன்னோட கவிதைகளை எதை பற்றி பேசியிருக்காருன்னா, ஒன்றும் இல்லைங்க, பெண் கல்வி, அந்த பெண்ணை தூக்கி லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க, கைம்பெண் மறுமணம், பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க, புரட்சிகரமான கருத்துக்கள்னு. அப்படி புரட்சிகரமான கருத்துக்களை பாடுறவங்க என்னன்னு சொல்லுவாங்க, புரட்சி கவின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புரட்சி கவி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன் சொல்லலாம். பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுவர் யாருன்னு கேட்டால் பாரதிதாசன் சொல்லுங்கள். ஓகேவா? இது நானாக எழுதி வச்சுருக்கேன். தந்தை பெயர் கனகசபை, தாய் லக்குமி, ஊர் புதுவை அப்படின்னு நான் எழுதி வச்சுருக்கேன். காலம் 29/4/1891 முதல் 21/4/1964 வரை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கற்பவை கற்றபின், இது ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்போ புக்ஸ் படித்தாலும், எப்போ நம்ம ஒரு ஸ்கூல் புக்ஸ் படிக்க ஆரம்பித்தாலும் எந்த பாயிண்ட்டுமே விடக்கூடாது. இப்போ நம்ம லெசன் ஃபுல்லாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இந்தமாரி பாக்ஸ் கண்டென்ட்டும் கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இன்பத்தமிழ் என்ற பாடலை இனிய ஓசையுடன் பாடுக, இது நமக்கு தேவையில்லை. தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் இப்படின்னு 2 வரியை கொடுத்து இந்த பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், காசி ஆனந்தன் எழுதணும். தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு அந்த லாஸ்ட் 2 வரியை கொடுத்து இந்த பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காமல் காசி ஆனந்தன் அப்படின்னு எழுதுருங்க. ஸோ இந்தமாரி பாக்ஸ் கண்டென்ட்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு 1 மார்க்ஸ்லாம் பார்க்கணும். கண்டிப்பாக 1 மார்க்ஸ் இந்த புக் 1 மார்க்ஸ்லேருந்து 1 or 2 வரும். ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் சமூகம், நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷாக இருக்கும் அப்படின்னா டெய்லியும் வேலை செஞ்சு வர்றவங்களுக்கு இப்படி ரொம்ப டயர்டாக இருக்கும். அப்போ என்னது, அசதியாக இருக்கும்.
நிலவென்று என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ் சொல். நிலையென்றுன்னு வராது, நிலவென்று, நிலவன்று, நிலவு என்று. அப்போ ஆன்சர் என்ன? நிலவென்று. நிலவு கூட்டல் என்று. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழங்கள், தமிழெங்கள், தமிழுங்கள், தமிழ் எங்கள். இங்கே இழும் ஏன் சேர்ந்து ழே வரும். அப்போது தமிழ் எங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை பயிர். ஓகேவா? இப்போ நான் சொன்னேன்ல அங்கே விளைவுக்கு என்னது நீங்களே பார்க்காம சொல்லுங்கள். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். ஓகேவா? பாருங்கள், கரெக்டாக இருக்கா? அதே தாங்க. இப்போது ஃபர்ஸ்ட் யூனிட்டில் நம்ம இன்பத்தமிழ் பாடலை பார்த்தோம். இந்த பாடல் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இல்லை நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தனாலும், இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல, இல்லை தப்பாக பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேவா? ஜஸ்ட் இந்த வீடியோவுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு ஓவராலாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த லெசனில் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க.